ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு ஆர்டரும் நமக்கு வந்திருக்கு. நம்ம எக்ஸ்போக்கு இதை நம்ம பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ கருப்பு கவுனி அரைச்சி அதோட பால் எடுத்துருக்குறோம், தேங்காய் பால் எடுத்துருக்குறோம். ஸோ 4 தேங்காயிலையும் நம்ம பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. 2 கிலோ நாட்டு சர்க்கரையை நம்ம கரைச்சி அதை பாகாக்கி அதையும் ஆற வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இந்த கருப்பு கவுனி பால் நம்ம அதில் ஊற்றும் போகும்போது நம்ம கட்டி ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தான் அடுப்பை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கருப்பு கவுனி அரிசியோட பால், அரிசியில் எடுத்து வச்சுருக்கிற பால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் பால், எல்லாம் ஒழிச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். சேர்த்துட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ப்ராசஸே அதுதான். நான் ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த கட்டியாக இந்த பதத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு 1 hour ஆயிருக்கு டைமு. நம்ம இப்படி கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ நல்லா அல்வா இந்த கொதிக்கிற பதம் தெரியுது பாருங்கள். ஸோ அப்பப்போ நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி அந்த ஃப்ளேமை கொஞ்சம் மாற்றி நம்ம வச்சா தான் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம கொண்டுட்டு வர முடியும். அடிப்பிடிக்காமலும் இருக்கும். இப்போது நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இதில் நெய்யை பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா பசு நெய் வாங்கி வச்சுருக்குறோம். இதில் இப்போது ஒரு கரண்டியாக நெய் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு கரண்டி நெய் விடணும். நல்லா மணலாக பசு நெய் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஸோ அதை தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். கரண்டி நெய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 100 ml நெய் இருக்கும். இப்போ அந்த 100 ml நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம அதை கிண்டிகிட்டே தான் இருக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. ஸோ நம்ம இப்போ ஒரு 7 கிலோ 8 கிலோ நம்ம பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1-1.25 லிட்டர் நமக்கு நெய் தேவைப்படுங்க. ஸோ இதுதாங்க பக்குவம். இதை பார்த்துக்கோங்க. நல்லா சட்டியில் ஒட்டாமல் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 லிட்டரு 2 லிட்டர் நெய் வரைக்குமே ஊற்றிருக்கிறோம். நமக்கு ஒரு 6லேருந்து 7 கிலோ வரைக்கும் அல்வா கிடச்சிருக்குங்க. ஸோ இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போது அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா நெய்யை தடவி நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. ஸோ இதில் எடுத்து நம்ம நைட்டு ஃபுல்லாகவே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்.